அஸ்ஸலாமு அலைக்கும். தற்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. செயலாளர் ஹாஜி சாஜா நஜமுதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியம் பொருந்திய இந்த அவையிலே இப்பொழுது மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஹஜ்ரத் பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் ஹச்ஏ அகமது அப்துல் காதிர் மகளரி அவர்களுக்கு ஜஸ்ன மிலாது சொசைட்டியின் பவள விழா மலர்குழு தலைவர் ஹாஜி ஜமால் ஹாஜி அவர்கள் இப்போது நினைவு பரிசினை வழங்குவார்கள். விநாயகர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். அடுத்ததாக இன்று மாலை இந்த கண்ணிய பொருந்திய அவையிலே மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி KN அப்துல் ரஹ்மான் பாக்கியவி பாஜில் தேவபந்தி அவர்கள் நமது கூத்தாநல்லூர் மதரசா பைஜுல் பாக்கியாத் அரபிக் கல்லூரியில் முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அஜித் பெருந்தகை அவர்களுக்கு நமது ஜஸ்ன மிலாது சொசைட்டியின் துணை செயலாளர் ராவணன் இனாயத்துல்லா அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். அடுத்ததாக கடந்த 15 நாட்களாக நமக்கு தொடர்ந்து நமது கண்ணியமிக்க இந்த அவைக்கு புகழ் கீதம் பாடி சிறப்பித்து இருக்கக்கூடிய தீன் குரல் இசையோன் பாடகர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு நமது ஜஸ்ன மிலாது சொசைட்டியினுடைய மலர்குழு பொருளாளர் எனது அருமை மச்சான் ஏ ஜலாலுதீன் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். நமது பெரிய பள்ளியினுடைய தலைமை இமாமும் நமக்கு கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து நமக்கு நமது நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கலந்து கொண்டு சிறப்பித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஹஜ்ரத் பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் AL முகமது அலி அன்வரி அவர்களுக்கு நமது ஜஸ்ன மிலாது சொசைட்டியினுடைய துணை தலைவர் ஜனாப் AA ஜக்ரியா அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். ஜஸ்ன மிலாது சொசைட்டியின் 75ஆம் ஆண்டு பவள விழா மகாநாட்டிற்காக ஆரம்பம் முதலே நம்மை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிகளுக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கின்றது அதையெல்லாம் நான் செய்து தருகின்றேன் என்று நம்மை தொடர்ந்து அணுகி தினமும் இந்த சொசைட்டிக்காக
என்ன தேவை என்றாலும் செய்து தருகின்றேன் என்று சொல்லி வந்தவரும் கடந்த சில வருடங்களாக நமது ஜஸ்னா மீலாது சொசைட்டி நிர்வாகத்திற்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தவருமான கத்தாரில் வசிக்கக்கூடிய நமது மரக்கலையை சார்ந்த டொக்கு மன்சூர் அலி மற்றும் அவரது மனைவியார் மண்டல கொட்டையார் ஹசீனா பேகம் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது ஜஸ்னா மீலாது சொசைட்டியின் சார்பாக தலைவர் அவர்களும் செயலாளராகிய நானும் இந்த நினைவு பரிசினை வழங்குகிறோம். அதை அவரது மகனார் இப்போது பெற்றுக் கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் மதியம் 3 மணி முதல் 9:30 மணி வரை நம்முடைய ஜஸ்னா மீலாது சொசைட்டியினுடைய 75ஆம் ஆண்டு பவள விழா சீரத் பெண்கள் மாநாடு இங்கே நடைபெறுகின்றது. தமிழகத்தினுடைய தலைசிறந்த ஆலிமா பெருமக்கள் இங்கே சிறப்புரையாற்ற இதே முறையிலே வருகை தர இருக்கிறார்கள். சில மிக முக்கிய பிரபலங்கள் எல்லாம் புறப்பட்டு விட்டார்கள். சென்னையிலிருந்து 3 சகோதரிகள் சமுதாய காலைகள் புறப்பட்டு விட்டார்கள். மற்ற இடங்களிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சி நாளை மதியம் சரியாக 3 மணிக்கு இங்கே துவங்கும். அந்த நிகழ்ச்சி பெண்கள் மாநாடு, பெண்களுக்கான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே பெண்களுக்கு மாத்திரம் இந்த பகுதிகளிலே அனுமதி இருக்கின்றது என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாளைய மறுதினம் 3ஆம் நாள் பூமான் நபியினுடைய புகழ்பாடும் மாபெரும் கவியரங்கம் மிக அற்புதமாக தமிழகத்தில் தலை சிறந்த கவிஞர் பெருமக்களை கொண்டு இதே மேடையிலே காலையிலே புதன்கிழமை காலையிலே மிக சரியாக 9:30 மணிக்கு இங்கே கவியரங்கம் நடைபெறும். அனைத்து சகோதரர்களும் பெருந்திரளாக இந்த தினம் வந்து எப்படி இந்த சபையை கௌரவம் செய்தீர்களோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுதினம் காலையில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் திரளாக வருகை தந்து நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மண், அவர்கள் அந்த மக்களுடைய மண்ணிலத்துடைய மண்ணை பற்றி ஏறக்குறைய சுமார் 7 கவிஞர்கள் அருமையான தலைப்பிலே கவி பாட இருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் வந்து நீங்கள் பங்கேற்க வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தற்போது நன்றி விரைனை நம்முடைய ஜஸ்னா மீலாது சொசைட்டியுடைய நிர்வாக செயலாளர் ஹாஜி எஸ்.எஸ். ராஜா நரசிம்மதி எம்சி அவர்கள் வாசிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணிய பொருந்திய இந்த மஜ்லிஸை எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நற்கிருபையோடு காலை முதல் துவங்கிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளைய இறுதி நிகழ்ச்சியாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை முழுவதையும் நடத்தி கொடுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அளித்தும் என்று கூறி எனது நன்றி உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் மிக பெரும் கருணையினால் இந்த சிறப்பு மிக்க 75ஆம் ஆண்டு தொடர் மீலாத் விழா சீரத் உபன்யாசமும் மற்றும் மாநாடும் மிக நல்ல முறையில் நடந்து முடிந்ததற்கு அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று கூறியவனாக முதலில் இந்த சீரத் தொடர் உபன்யாச 12 இரவுகள் மிகவும் சிறப்பாக நமக்கு உபன்யாசம் வழங்கிய ஜனாப் மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் ஏயு அபூபக்கர் உஸ்மானி ஆலிம் அவர்களுக்கும் மற்றும் முதல் பிறை அன்றும் மாநாட்டின் 2ஆம் அமர்வு முதல் இறுதி வரை தலைமையேற்று நடத்தி கொடுத்த நமது அஜ்ரத் பெருந்தகை மௌலவி அல் ஹாஃபில் ஏஎல் முகமது அலி ஆலிம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநாட்டிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்து தந்த மௌலானா மௌலவி பி.ஏ. காஜா முஹியுத்தீன் பாக்கவி அவர்களுக்கும் மலர் வெளியிட்டு துவக்க உரை நல்கிய நீதியரசர் ஜி.எம். அக்பர் அலி அவர்களுக்கும்
மாநாட்டில் சிறப்புரையாற்றிய மௌலானா மௌலவி அல் ஆபில் அல் ஹாஜ் எஸ் அகமது பாக்கவி அவர்களுக்கும், மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அப்துல் அஜீஸ் பாக்கவி அவர்களுக்கும், மௌலவி அல் ஆபில் முகமது அப்துல் காதிர் மஹ்லரி அவர்களுக்கும், மௌலவி அல் ஆபில் கவிஞர் அப்துல் காதிர் ஜெயிலானி பாக்கவி அவர்களுக்கும், மௌலவி KN அப்துல் ரஹ்மான் பாக்கவி அவர்களுக்கும் எங்களது தஸ்னமிலா சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் கிராத் ஓதி சிறப்பித்த மௌலவி ஹாரி சித்திக் அலி பாக்கவி அவர்களுக்கும், புகழ் கீதம் பாடிய MA ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய அருமை சகோதரர் NAM அப்துல் அலீம் அவர்களுக்கும், மலர் அறிமுக உரை நிகழ்த்திய அருமை சகோதரர் TMF அலிமேதீன் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து 13 நாட்களும் உபன்யாசம் புரிந்த ஹஜ்ரத் அவர்களுக்கு காலை முதல் மற்றும் இரவு உணவளித்த பெரிய தலைவை சார்ந்த ஜனாப் சீனி ஷேக் அலாவுதீன் குடும்பத்தார்களுக்கும், பெரிய தலைவை சார்ந்த ஜனாப் பெரியபாய் ஷேக் இப்ராஹிம் குடும்பத்தார்களுக்கும், பெரிய தலைவை சார்ந்த ஜனாப் KA அகமது பதுருதீன் குடும்பத்தார்களுக்கும், பெரிய தலைவை சார்ந்த ஜனாப் போனா ஆனா ஜபருல்லா அவர்கள் குடும்பத்தார்களுக்கும், பெரிய தலைவை சார்ந்த ஜனாப் SA முகமது சுலைமான் குடும்பத்தார்களுக்கும், பெரிய தலைவை சார்ந்த ஜனாப் ANA ஹாஜா மைதீன் குடும்பத்தார்களுக்கும், பெரிய தலைவை சார்ந்த ஜனாப் ANA அலிமைதீன் குடும்பத்தார்களுக்கும், பெரிய தலைவை சார்ந்த ஜனாப் ANA சுபைதா பீவி குடும்பத்தார்களுக்கும், ஜின்னா தலைவை சார்ந்த ஜனாப் சையது ஜோஹரான் குடும்பத்தார்களுக்கும், பெரிய தலைவை சார்ந்த ஜனாப் ஆரிய ஹாஜி அப்துல் கரீம் குடும்பத்தார்களுக்கும், கமாலிய தலைவை சார்ந்த ஜனாப் SNA ரஹமத்துல்லா குடும்பத்தார்களுக்கும், ஜன்னத் நகரை சேர்ந்த ஜனாப் PKM அப்துல் மாலிக் PSM ஜாபர் நாச்சியா குடும்பத்தார்களுக்கும், சிஸ்தி நகரை சேர்ந்த ஜனாப் முகமது அமீன் குடும்பத்தார்களுக்கும், பெரிய தலைவை சேர்ந்த ஜனாப் முகமது இப்ராஹிம் குடும்பத்தார்களுக்கும் ஜஸ்னமிலாத் சொசைட்டியின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அடுத்து 13 இரவுகள் பேணியர் வழங்கியும் மாநாடு ரோஸ்மில் காப்பி வழங்கியும் சிறப்பித்த ஜன்னத் நகரை சார்ந்த ஜனாப் அமானுல்லா குடும்பத்தார்களுக்கும், ஜாவியா தெருவை சார்ந்த ஜனாபா ஊசுத்தி சலாமத் பேகம் குடும்பத்தார்களுக்கும், மேலத்தெருவை சார்ந்த ஜனாப் கானன் அப்துல் அஜீஸ் குடும்பத்தார்களுக்கும், புளியகுடி ஜனாப் ராமரன் முகமது அலி குடும்பத்தார்களுக்கும், ஆயிஷா பள்ளிச்சந்தை சார்ந்த ஜனாப் AKJ முஜிபுர் ரஹ்மான் குடும்பத்தார்களுக்கும், முகமது அலி தெருவை சார்ந்த ஜனாப் ஷேகா முகமது பாசித் குடும்பத்தார்களுக்கும், சிஸ்தி நகரை சார்ந்த ஜனாப் NM ஹாஜா மைதீன் குடும்பத்தார்களுக்கும், ஜமாலியா தெருவை சார்ந்த ஜனாபா தானாதி ஜாபர்தீன் குடும்பத்தார்களுக்கும், பெரிய தெருவை சார்ந்த ஜனாபா மீராங்கனி ஜாபர் நாச்சியா குடும்பத்தார்களுக்கும், பெரிய தெருவை சார்ந்த ஜனாப் மீராங்கனி சாகுல் ஹமீது குடும்பத்தார்களுக்கும், பெரிய தெருவை சார்ந்த ஜனாப் ராவணன் ஷேக் தாவூது குடும்பத்தார்களுக்கும், பெரிய தெருவை சார்ந்த ஜனாப் AKA உதியுல்லா குடும்பத்தார்களுக்கும், பெரிய தெருவை சார்ந்த ஜனாப் AA ஜாபர் ஷாதி குடும்பத்தார்களுக்கும், பெரிய தெருவை சார்ந்த ஜனாப் ராவணன் ஹாஜி அப்துல் கரீம் ஜனாபா KA தாதிமிசா குடும்பத்தார்களுக்கும் ஆகிய அனைவர்களுக்கும் எங்களது தஸ்னமிலாத் சொசைட்டியின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உள்ளூரின் நன்கொடை வாரி வழங்கிய சகோதர பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் தனிப்பெரும் முயற்சியால் ஒரு தொகையினை ஏற்பாடு செய்து தந்த ஜனாப் அல்ஹாஜ் AA அப்துல் ரவுஃப் அண்ணன் அவர்களுக்கும், மாநாட்டு பந்தலை சிறப்பாக அமைத்து தந்த மரக்கலை மதியழகன் அவர்களுக்கும் அவர்களது பணியாளர்களுக்கும் எங்களது தஸ்னமிலாத் சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளி அமைப்பினை அமைத்துக் கொடுத்து சிறந்த முறையில் பணியாற்றிய SSNCO சனோபர் உரிமையாளர் ஜிக்ரியா அண்ணன் அவர்களுக்கும் அவரது பணியாளர்களுக்கும், அடுத்து 13 இரவுகள் உபன்யாசம் மகாநாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் 14 அன்று மோது நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் தெரியும் வண்ணம் இணையதளம் மூலம் ஒளிபரப்பிய KNR TV நிர்வாகத்தார்களுக்கும் அவரது உரிமையாளர்களுக்கும் எங்களது தஸ்னமிலாத் சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமதூர் மற்றும் சுற்றுப்புற ஊர்களிலும் பயான் மற்றும் மாநாட்டு நிகழ்ச்சிகளை பார்க்கும் வண்ணம் கேபிள் டிவி மூலம் ஒளிபரப்பிய ஏசியன் கேபிள் நெட்வொர்க் குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மாநாட்டு பந்தலில் வெள்ளை துணி கட்டிய அப்பத்தா ஹாஜா நஜிமுத்தீன், மேடையை அலங்கரித்த ஏசியன் செல்லப்பா அவர்களுக்கும் எங்களது தஸ்னமிலாத் சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரிய தெருவை தினமும் சுத்தம் செய்து தந்த நகராட்சி நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும், நகராட்சி ஆணையர் அவர்களுக்கும், நகராட்சி ஊழியருக்கும், பெரிய தெருவை சார்ந்த நகர்மன்ற உறுப்பினர் தாயிரா தஸ்மினா பரீன் அவர்களுக்கும்
எங்களது தசனமிலா சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநாடு காலை உணவு வழங்கிய புளியமரத்தார் முகமது நாசர் குடும்பத்தார்களுக்கும் 3 நாட்களும் உணவு வழங்கிய நீராங்கனி குடும்பத்தார்களுக்கும் இரவு சரதா வழங்கிய ஆதரவுதார் சுல்தான் பரோஸ்தீன் குடும்பத்தார்களுக்கும் பெண்கள் மாநாட்டிற்கு இரவு உணவு வழங்கிய சூஃபி ஹைகத் உண்மையாளர் கே ஜாஹிர் ஹுசேன் அவர்களுக்கும் தஸ்னமிலா சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 30 நாட்களாக உள்ளூர் பொதுமக்களிடம் நன்கொடை வசூலித்து தந்த ஜனாப் KM நூர் முகமது அவர்களுக்கு எங்களது தஸ்னமிலா சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தொடர் பயானும் மாநாடும் சீரும் சிறப்புடன் நடைபெற பூர்ண ஒத்துழைப்பு நல்கிய பெரிய தெருவை சேர்ந்த யாக்காரி நண்பர்கள் மற்றும் பொன்னாச்சி பொது சேவை மைய நண்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களது தஸ்னமிலா சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேடைக்கு இரவு சீரடி வழங்கியவர்களுக்கும் பூ வழங்கியவர்களுக்கும் பூ மேடை அலங்கரித்து கொடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களது தஸ்னமிலா சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 75ஆம் ஆண்டு பவள விழா மகாநாட்டுக்கான நிகழ்ச்சிகளை கடந்த 3 மாதமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் பொருட்டு நிர்வாக குழுவில் உள்ள அனைவர்களோட ஒப்புதலோடு அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக இன்று இந்த மகாநாடு முதல் நாள் நிகழ்ச்சியாக நடந்து முடிந்துள்ளது. வல்ல ரஹ்மானுக்கு புகழனைத்தும். இந்த மகாநாட்டு நிகழ்ச்சிக்கு இன்று மதியம் வருகை தந்த அனைத்து சகோதரர்களுக்கும் 1300 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கிய மரக்கலையை சார்ந்த 69 ஜாவியா கருவை சார்ந்த டொக்கு மன்சூர் குடும்பத்தார்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நடைபெற இருக்கும் பெண்கள் மீனார் மகாநாட்டில் வருகை தரக்கூடிய தாய்மார்களுக்கும் உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். டொக்கு மன்சூர் குடும்பத்தார்கள் சார்பாக அவர்களுக்கு எங்களது தஸ்னமிலா சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 11 நாட்களாக இங்கு நடைபெற்ற உபன்யாச நிகழ்விலே ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் செய்து தந்த மீராங்கனி அப்துல் அஜீஸ் அவர்கள் சகோதரர் குடும்பத்தார்களுக்கும் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த மகாநாட்டு நிகழ்ச்சியிலே இன்று காலை உணவு, இன்று மதிய உணவு, இரவு உணவு, நாளை நடைபெறக்கூடிய இருவேளை உணவு, 3ஆம் நாள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு 2 வேளை உணவு ஆக 3 நாட்களும் இங்கு நடைபெறக்கூடிய இந்த மகாநாட்டு நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு நமது தஸ்னமிலா சொசைட்டியின் பொதுக்குழு உறுப்பினருமான நமது தஸ்னமிலா சொசைட்டி மீது அன்பும் பாசமும் கொண்ட பெரிய தெருவை சார்ந்த வீராங்கனி குடும்பத்தார்கள் தொடர்ந்து இந்த சேவை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு எங்களது தஸ்னமிலா சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2 வருடங்களாக மகாநாடு நடைபெற்று வருவதற்குரிய நேரங்களிலே ஒளிபரப்பியை அமைத்து கொள்வதற்காக தனது கடையை எங்களுக்கு கொடுத்து உதவி கொண்டிருக்கக்கூடிய மீராங்கனி ஹாஜப்பா குடும்பத்தார்களுக்கும் எங்களது தஸ்னமிலா சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தஸ்னமிலா சொசைட்டியினுடைய 75ஆம் ஆண்டு பவள விழா நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக பவள விழா மலர் அதை மட்டும் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இந்த மலருக்காக மிகவும் உறுதுணையாக இருந்து பாடுபட்ட நமது நிர்வாக துணை செயலாளர் தம்பி TMF அலிமதீன் அவர்களுக்கும் நிர்வாக குழு உறுப்பினர் NAM அப்துல் அலீம் அவர்களுக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து இந்த மலருக்கான பணியை முன்னெடுத்து கொடுத்து தொடர்ந்து இந்த வேலையை முழு மூச்சாக இருந்து செயல்பட்டவர்கள்
இந்த இருவரும் தான். முதலில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மலருக்காக பாடுபட்ட, இந்த மலர் சிறப்பான முறையில் அமையப்பெற்று வெளிவர பாடுபட்ட அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும், மலர் குழு உறுப்பினர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் தசமவிநாத சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மலர் வெளியிடப்பட்டது. அந்த வெளியிடப்பட்ட அந்த மலரை முழு பொறுப்பேற்று விற்பனை செய்து தந்த மலர் குழு பொருளாளர் என்ற அருமைமச்சான் ஏ ஜலாலுதீன் அவர்களுக்கும், மகாநாடு பந்தல் முழுவதும் சென்று ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து அந்த மலரை விற்பனை செய்து தந்து பேருதவி புரிந்த ராவணன் ஆர்ஏ முகமது அலி அவர்களுக்கும், சேட்டன்கோ உரிமையாளர் ஜவஹர்தீன் அவர்களுக்கும், தம்பி அப்துல் காதர் அவர்களுக்கும், எஸ் ஏ ஜவஹர் சாதிக் அவர்களுக்கும் இந்த தசமவிநாத சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 8 மினிசிறிய வாடகையின்றி வழங்கிய மமீனா பாரி அவர்களுக்கும் இந்த தசமவிநாத சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தசமவிநாத சொசைட்டியினுடைய பவள விழா மலரை 7 நபர்களுக்கு இன்று வழங்கி சிறப்பித்துள்ளோம். இந்த 7 நபர்களும் தொடர்ந்து எங்கள் தசமவிநாத சொசைட்டிக்கு தேவையான அனைத்து விஷயங்களிலுமே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தொடர்ந்து ஆதரவளித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மலரை பெறுவதற்காக அவர்களிடம் ஒப்புதல் கேட்டபோது இந்த மலரை பெறுவதற்காக சில ஊர் வந்து வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த மலரை பெறுவதற்காக ஊர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநாட்டு பணி துவங்கிய நாளிலிருந்து என்னுடன் இணைந்து பணியாற்றிய பொன்னாச்சி பொது சேவை மையத்தை சேர்ந்த அல்வானி பதுருதீன் அவர்களுக்கும் தசமவிநாத சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நன்றியுரை நிகழ்விலே யாரையேனும் நான் விடுபட்டு இருந்தால் அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு கடந்த 11 இரவுகள் பயான் நிகழ்ச்சியிலும் இன்று நடைபெற்ற மாநாட்டு நிகழ்ச்சியிலும் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய மாநாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் பாதுகாப்பு அளித்த காவல்துறையினருக்கும் எங்களது தசமவிநாத சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பவள விழா மலருக்கு விளம்பரம் தந்து உதவிய விளம்பரதாரர்கள் அனைவர்களுக்கும் தசமவிநாத சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கடந்த 11 இரவுகளாக தொடர்ந்து இங்கே உபன்யாசம் நடைபெற்ற பொழுது இங்கே வருகை தந்து சிறப்பித்த அனைத்து சகோதரிகளுக்கும் தசமவிநாத சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 11 இரவுகள் பயான் நடைபெற்ற போது மேடைக்கு வந்து மேடையை அலங்கரித்து இந்த மகிழ்ச்சியை கண்ணியப்படுத்திய உங்களுக்கு ஏதேனும் நாங்கள் சிரமத்தை தந்திருந்தால் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடையிலே இன்ஷா அல்லாஹ் கடந்த 3 வருடங்களாக செயலாளர் என்ற முறையிலே 3 மகாநாட்டை நடத்தி முடித்து இன்று 4வது ஆண்டாக இந்த 75ஆம் ஆண்டு பவள விழா மகாநாட்டையும் செயலாளர் என்ற முறையிலே அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக அனைத்து சேவைகளை முன்னெடுத்து செய்து முடித்து இந்த நிகழ்வுகளை நிறைவேற்றியுள்ளேன். இன்ஷா அல்லாஹ் இதில் ஏதும் குறை இருந்தால் என்னை படைத்த அல்லாஹும் என்னோட ரப்பும் மன்னிக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு எனது நன்றியை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மூன்றாம் நாள் கவியரங்க நிகழ்ச்சிக்கு காலை 10 மணிக்கு முதல் மதியம் 1:30 வரை கவியரங்க நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கவியரங்க நிகழ்ச்சிக்கு சீரணி வழங்கி சிறப்பிக்க உள்ள மர்ஹூம் ஜமால் பசீர் அகமது குடும்பத்தார்களுக்கும், மர்ஹூம் சரையன் ஜமாலுத்தீன் அகமது குடும்பத்தார்களுக்கும், மர்ஹூம் குஞ்சிவாப்பு துணைதா பேகம் குடும்பத்தார்களுக்கும், மர்ஹூம் சரையன் அப்துல் ஜலீல் குடும்பத்தார்களுக்கும் எங்களது தசமவிநாத சொசைட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ்.
மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆக இங்கே எல்லாருக்கும் நம்முடைய செயலாளர் அவர்கள் நன்றி தெரிவித்தார்கள். ஆனால் 3 மாதம் அல்ல, முழு நேரமாக முழு மூச்சாக இத்தனை சிறப்புகளோடு இந்த பவள விழா மாநாடுடைய முதல் நாள் நிகழ்வு இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைவு செய்கிறது என்றால் அதற்கு ஆதார காரணமாக அல்லாஹ்வுடைய துணையோடு முதுகலமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஜஸ்மன் விலாசனுடைய செயலாளர் ஹாஜி எஸ் ஹாஜா நஜமுதீன் அவர்களோடு நாம் கடந்த சில மாதங்களாக இரண்டர கலந்து பயணித்த போது கண்ட அனுபவங்களும் உற்சாகமும் உணர்வுகளும் நம்மை இன்னும் இளைஞர்களாக மேலோங்க செய்ய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. அவர்கள் அல்லும் பகலும் இந்த ஊருக்காக, உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஊருக்காக இந்த சமுதாயத்திற்காக பணியாற்றக்கூடியவர்கள். ஆனாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முழு மூச்சோடு நிறைவு செய்வதிலே முழு கவனம் செலுத்தியவர்கள். அவர்களுக்கு நம்முடைய உங்கள் அனைவரின் சார்பாக இந்த நேரத்திலே இறைவான நன்றியை தெரிவித்தவர்களாக அறிவித்தவர்கள் இப்பொழுது நிறைவு பகுதிக்கு வருகை தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நிகழ்ச்சியின் இறுதியை நெருங்கிவிட்டோம். என் இறுதியாக யாசின் ஓதி துவா செய்யப்பட்டு கடைசியாக யா நபி பைத்தோடு இந்த மஜ்லிஸ் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى أذقانهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسلام عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع ذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما كتبوا وآثارهم كل شيء أحصيناه في إمام مبين. وضرب لهم مثلا أصحاب القرية إذ جاء المرسلون إذا أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين. قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم. قالوا طائركم معكم أين ذكرتم بل أنتم قوم مسرفون. وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أتخذ من دونه آلهة يؤذني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون. إني إذا لفي ضلال مبين. إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. وما أنزلنا على قومه من بعدهم من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون. يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون لم يروا كما أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون. وإن كل لما جميع لدينا محضر وآية لهم الأرض الميتة وأحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون. وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من الوحي ليأكلوا من ثمره وما عملت أيديهم فلا يشكرون. سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم مما لا يعلمون وأعطت لهم إلينا سلك النار فإذا هم مظلمون. والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم. والقمر قدرناه منازل حتى عاد كالرجل القديم. الشمس ينبغي لها أن تدرك القمر والليل سابق النهار وكل في فلك يسبحون. وآية لهم أنا حملنا ذرية وفي الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم ولا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين. وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون. وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين. وإذا قيل لهم أنفقوا مما رزقهم الله قال الذين كفروا للذين آمنوا ونطعم من لو يشاء الله وأطعمنا إن أنتم إلا في ضلال مبين.
ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون بخبر السوء فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قال يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعدنا إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام لكم ممتاز اليوم أيها المجرمون ولم أعهد إليكم يا بني آدم أن لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين أن يعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا فلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتبلغنا أيديكم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لتمسنا على أعينهم واستبقوا صلاتهم وأنا يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم واستطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره ونكسه في الخلق فلا يعقلون ما علمناه الشعر ما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول للكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا نعم وهم لها مالكون وذللناها لهم فمنها يأكلون ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب فلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة وإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقا قال من يحيي العظام وهي رميم قل هي الذي أنشأها أول مرة بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا وإذا أنتم منه توقدون وليس الذي خلق السماوات والأرض بقادر عليه بلى هو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. سيدنا محمد الفاتحة. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. حينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. تباركت ربنا وتعاليت وتعظمت يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اوصل وبلغ ثواب ما قرأناه من كلامك العزيز من سورة ياسين والفاتحة والإخلاص والمعوذتين منا إلى حضرة محمد مصطفى صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، خصوصا إلى أرواح من المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم اغفر لهم وارحمهم وانس الله وحشتهم ورحم الله غربتهم ونور الله ضريبهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم.
اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وكهر الرجال. اللهم إنا نعوذ بك من ذهاب الدولة وتغير النعمة وتحويل العافية ومن غلبة الشقاوة، ونسألك الأمن والأمان والعفو والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. எம்ஏ சாகுபதி அவர்களும் அல்வானி ரஜாக் அண்ணன் டிஎம் பரிமீதின் அவர்கள் மேடைக்கு வருமாறு என்பதாக Ya Nabi salam alaikum, Ya Rasul salam alaikum, Ya Habib salam alaikum, salawatullahi alaikum, ashraqal badru alaina وارتفع منه الوضوء نزل حسنك ما رأينا وأنت يا وجه السرور أنت أنت Amen.
warahmatullahi wabarakatuh.